சொல்லி நாங்க ஒரு மனுவை தாக்கல் செய்ய ரெடியா இருக்கோம்னு சொன்னோம். அதை வருகிற 7ஆம் தேதி அன்றைக்கு நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் சொன்னார். இதான் நடந்துச்சு. ஆனா அதுக்குள்ள பத்திரிகையாளர் அவங்க வக்கீல் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல, நீங்க எல்லாம் சேர்ந்து அது எப்படி நீங்க பொதுச் செயலாளர் உங்களை அழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நீங்களா ஒரு செய்தியை பண்ணி அந்த செய்தியை இவ்வளவு நேரம் 2 மணி நேரம் பரபரப்பாக்கி விட்டுட்டீங்க. இது உண்மையில கண்டெம்ட். அப்படி எதுவும் நடக்கல. அவங்க கேட்டது காஸ்ட் டைட்டில் ஏன் ஒரிஜினலா நீங்க போடக்கூடாது, அது ஒரு லீகல் ஃபார்மாலிட்டி தான். லீகல் இதுபடி ஏற்கனவே இருக்கிற காஸ்ட் டைட்டில் அப்படியே ஏன் போடக்கூடாது அப்படின்னு நீதிபதி கேட்டது உண்மை. அப்படி போட்டால் அதை நாங்கள் ஒத்துக்கொள்வதாகிவிடும். இப்ப அந்த சூழ்நிலை இல்ல. இப்ப உதாரணமா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மேல வழக்கு போடுறோம், அவர் டிஸ்மிஸ் ஆகி போயிடுறாரு. அந்த வழக்கு 10 வருஷம் கழிச்சு வரும்போது வழக்கு போடும்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வழக்கு போட்டு அந்த வழக்குல அவர் சஸ்பெண்ட் ஆகி போன பிறகு அந்த வழக்கு வருகிற போது அவரை சப் இன்ஸ்பெக்டர் அழைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதைத்தான் சொன்னோம். இதையெல்லாம் நீங்க விவரிச்சு ஒரு மனுவை போடுங்க, அமெண்ட் த காஸ்ட் டைட்டில் மனுவை